தவக்காலத்தின் முதல் நாள் திருநீற்று புதன். ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும்போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கிறீர். நீர் அவர்களை மன்னிக்கிறீர். ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். சாலமோனின் ஞானம் 11வது அதிகாரம். இயேசுவில் உள்ளவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த சாம்பல் புதன் இந்த நாளிலே நம்முள்ளே ஒரு புதிய தொடக்கத்தை வேண்டி நிற்கிறது. ஆண்டவருடைய பாதத்திலே 40 நாட்கள் என்பது ஒரு ஆண்டிலே உண்மையிலேயே நல்ல ஒரு எண்ணிக்கைதான். ஏனெனில் 12 மாதங்களில் ஏறக்குறைய ஒரு 1.5 மாதம் என்பது உண்மையிலேயே நாம் நினைத்தால் ஆண்டவருடைய பேரன்பை, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிய வழி. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த நேரத்திலே இந்த பலியிலே ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் தொடங்குகின்ற இந்த பயணம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பயணமாக, உம்மால் வழிநடத்தப்படுகின்ற பயணமாக, உம்முடைய திருக்கரம் பிடித்த பயணமாக எனக்கு இருக்க செய்யும். 40 நாட்களும் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையிலே வேறு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் சிலுவையே முன்னால் எனக்கு சென்று கொண்டிருக்கவும், உம்முடைய வார்த்தைகளே என்னை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கவும், என்னுடைய கவனமெல்லாம் உம்மீது கொண்ட அன்பை மட்டுமே நினைத்து தியானித்து உருகி நான் அப்படியே உமது பேரன்பில் நிலைத்திருக்க இந்த நாட்களை எனக்கு தாரும். தகப்பனே, எனக்குள் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் நான் இந்த நாட்களிலே கழுவி தூய்மைப்படுத்த, ஒரு திருவிழாவின் பொழுது என்னுடைய இல்லத்தை எப்படி தூய்மைப்படுத்தினேனோ, சுத்தப்படுத்தினேனோ எல்லாவற்றையும் எடுத்து ஒதுங்க வைத்து, இதோ குப்பைகளை எல்லாம் அகற்றி தூர போட்டுவிட்டு என்னுடைய வீட்டிலே தேவையான பொருட்களை மட்டும் வைத்து கொண்டேனே, அதுபோல இந்த 40 நாட்களிலே ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய உடலை, என்னுடைய மனதை, என்னுடைய சிந்தனைகளை அனைத்தையும் உம்முடைய அன்பு பிள்ளையாய், உம்முடைய பேரன்பை கொற்ற பிள்ளையாய் மட்டும் வாழ்வதற்கு தேவையான ஆசீரை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா குப்பைகளையும் அழுக்குகளையும் நான் தூய்மைப்படுத்த இந்த நாட்களை நான் பயன்படுத்த எனக்கு ஞானம் தாரும். உம்முடைய தூய ஆவியானவர் என்னை வழிநடத்துவாராக. உம்முடைய மேன்மை தங்கிய ஆற்றல் மிக்க அந்த ஆவியானவர் இதோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை நிரப்பி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. உம்முடைய வான தூதர்கள் என்னோடு வந்து தங்கியிருப்பார்களாக. உம்முடைய வான தூதர்கள் நான் போகும்போதும் வரும்போதும் இருக்கும் போதும் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் என்னுடைய சிந்தனையிலும் சிந்தனை இல்லாத நேரங்களிலும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய வான தூதர்கள் என்னோடு இருந்து கோட்டையும் அரணுமாக எனக்கு வழிநடத்தி இதோ என்னை காப்பார்களாக. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய திருச்சிலுவை அந்த சிலுவையில் பட்ட பாடுகளின் பலன் இதோ என்னை முழுவதும் ஆசீர்வதிப்பதாக. நீர் சிந்திய இரத்தம் வீணாய் போகாது. நீர் சிந்திய இரத்தம் இதோ என்னை ஆட்கொள்வதாக. உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக, திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே சொல்வது போல, இதோ மாசற்ற செம்மறியினுடைய இரத்தத்திலே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள் என்கின்ற அந்த பேரை, அந்த பேற்றை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நிறைவை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள நீரே என்னோடு இரும். அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தயவுசெய்து கடவுளோடு பேசுவோம். இந்த 40 நாட்களும் தயவுசெய்து ஒரு நாளைக்கு 50 வார்த்தைகளுக்கு மேல் நாம் பேச வேண்டாம். குறைந்தது ஒரு 50 போதும். எல்லா நேரமும் இறைவனை பற்றி உள்ளுக்குள் சிந்தித்து கொண்டே, இதோ இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே உமது திருப்பாடுகள் என்னை மீட்பதாக, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே உமது திருப்பாடுகள் என்னை மீட்பதாக, உமது திருப்பாடுகளின் பலன் என்னை நிரப்புவதாக, இயேசுவே உமது சிலுவை வீணாய் போகாது, உமது சிலுவையினுடைய பாடுகள் இதோ எனக்கான ஆற்றலையும் வலிமையும் தருவதாக என்று அந்த பாடுகளை நினைத்து ஜெபிக்கின்ற ஒரு ஆற்றலை, ஒரு ஞானத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு திடமான மனத்தை இயேசுவின் பாடுகளோடு சிலுவைகளோடு எப்போதும் இணைந்து கிடக்கிற ஒரு ஆசிரை ஆண்டவர் தருவாராக.
பல தகப்பனே, ஏனென்று தெரியவில்லை, எதற்காக என்று புரியவில்லை. ஆனால் இதோ உமது சிலுவையை, உமது சிலுவையின் பாதையை, உமது அன்பை, உமது கருணையை, உமது இரக்கத்தை, உமது மன்னிப்பை, உமது பேரன்பை ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளிலே நான் நிறைவான முறையிலே இந்த 40 நாளும் அனுபவிக்க தாகம் கொள்ளுகிறேன். கலைமான் நீரோடைக்காக தாகம் கொள்வது போல தாகம் கொள்ளுகிறேன். இதோ இந்த நொடி வரை என்னுள்ளே அப்படி ஒரு பெரிய தாகம் இல்லை. ஆனால் இதோ இந்த நேரத்திலே, இந்த திருப்பலியிலே உமது தாகம் என்னை ஆட்கொள்வதால் இந்த நாளில் இருந்து இந்த 40 நாட்களும் அப்படியே வாங்க, ஆண்டவரோடு இணைய, ஆண்டவருக்குள் உங்களது உள்ளத்தை கொண்டு வர தகப்பனே, என் வீட்டை மறந்து, என் நாட்டை மறந்து, என் சுற்றுச்சூழலை மறந்து தகப்பனே, ஒரு தியான சிந்தனையிலே நீர் அனுப்பிய உன் திருமகன் இயேசுவினுடைய அந்த பாடுகளின் தியான சிந்தனையிலே ஒரே எண்ணத்திலே என்னுடைய மனம் லயித்து கிடக்க செய்யும். இதோ அதற்குள் இருந்து நீர் எனக்கு நல்லதை செய்வீர், நல்லதை பேசுவீர், எனக்கு தேவையானது எது என்பதை கூட ஆண்டவரை நீரே வெளிக்காட்டுவீர் என்பது எனக்கு தெரிகிறது. என்னை வழிநடத்துகிற ஆவியானவர் இதோ நாள் முழுவதும் என்னை கைவிடாமல் இருக்க செய்தருளும். அன்பான தகப்பனே, வல்லமை நிறைந்தவரே, என்னுடைய பலத்தால் நான் ஆரம்பிக்கவில்லை அப்பா, என்னுடைய சிந்தனையால் நான் தொடங்கவில்லை தகப்பனே. இதோ அந்த திருநீற்றை கூட உம்முடைய பெருங்கருணையால் இன்னைக்கு கூட அந்த திருப்பலிக்கு வர முடியுமோ முடியாதோ என்று பல்வேறு வகையான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே இதோ பல்வேறு இடங்களுக்கு சென்று விட்டு தாகத்தோடு தேடி வருவதற்கான ஒரு அருளையும் ஆசிரியையும் தந்து விட்டீரே. வழிநடத்திய நீர் கைவிட மாட்டீர். இதோ என்னை அழைத்து கொண்டு வந்த நீர் கைவிட மாட்டீர். நம்பிக்கையோடு நிற்கிறேன். உம்முடைய ஆசிரியருக்காக, உம்முடைய பெருங்கருணைக்காக கண்ணீரோடு நிற்கிறேன், கரமரித்து நிற்கிறேன், தாழ்வணிந்து நிற்கிறேன், மனம் கசிந்து நிற்கிறேன், மனம் வருந்தி நிற்கிறேன் தகப்பனே. வல்லமை நிறைந்த தகப்பனே, உம்முடைய பிள்ளை நான் என்னை கைவிடாமல் ஏற்றுக்கொள்ளும். இத்திருப்பலியினால் என் குடும்பத்திலே அமைதி, சமாதானம், அன்பு, மனதிலே அமைதி, மனதிலே மன்னிப்பு, மனதிலே நிறைவு, இதோ உடலில் இருக்கிற நோய்கள் நீங்க, குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் இருக்கின்ற இதோ பகை, சண்டை, சச்சரவுகள் நீங்கி ஒரு உறவு முறைகள் அமைய, வேலைகளிலே குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு வகையான தேவைகளை ஆசீர்வாதத்தின் தகப்பனே நான் இந்த நேரத்திலே உம்மிடம் சொல்ல வேண்டியதில்லை. நான் அன்பை மட்டும் உமது பாதத்தில் கொண்டு வருகிறேன் தகப்பனே. நன்மை நிறைந்தவரே, என்னை அறிந்தவராய் இருப்பவரே, எனக்கானதை நீர் தாரும், எனக்கானதை நீர் சொல்லும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழி நடத்தி தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இந்த தவக்காலம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய காலம். உண்மையிலேயே நாம் பயணத்தை தொடங்கிவிட்டோம் என்றால் அந்த பயணத்தை ஆண்டவர் நிறைவு செய்ய முடியும். எனவே மனிதர்களை மறந்து, உறவுகளை மறந்து, சுற்றுச்சூழலை மறந்து, இந்த மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்பதையெல்லாம் மறந்து, நான் ஒரு ஆன்மா, ஆண்டவரிடமிருந்து வந்த ஆன்மா, ஆண்டவருடைய ஆவியையும் உயிர் மூச்சையும் சாயலையும் பெற்ற ஆன்மா, இந்த ஒரு நினைப்பு மட்டும் மண்டைக்குள் வந்து கொண்டே இருக்கட்டும், நம்முடைய எண்ணத்திற்குள் வந்து கொண்டே இருக்கட்டும். மற்ற எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்ளட்டும். இதோ முந்த நீ இறை ஆட்சியை, இறை அன்பை, இறைவனுடைய அந்த அன்பை நீ நினை, உனக்கு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தயவு செய்து இந்த ஒரு 40 நாள் அனைத்தையும் மறந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி தூர வைத்துவிட்டு பவுல் சொல்வது போல குப்பை என கருதுகிறேன். எல்லாவற்றையும், என் படிப்பு, பட்டம், என்னுடைய செல்வம், என்னுடைய அழகு, என்னுடைய வாழ்வு, எனக்கு இருக்கின்ற புகழ், எனக்கு இருக்கின்ற ஏனைய எல்லா காரியமும் பவுல் சொல்வதை போல கிறிஸ்துவை முன்னிட்டு, கிறிஸ்துவின் அன்பை முன்னிட்டு, இதோ உலகமெல்லாம் மடமை என்று சொல்லுகிற அந்த சிலுவையை முன்னிட்டு நான் எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிற இந்த சிலுவையை மட்டும், இயேசுவின் அன்பை மட்டும், அவரது திருக்காயங்களை மட்டும், அவரது இரத்தத்தை மட்டும், அவரது முள்முடியை மட்டும், அன்பு குழந்தைகளே, இதோ பெரிதாய் நினைக்கிற ஒரு ஆரம்பத்தை தொடங்கி பார்ப்போமே. ஆண்டவர் அதை நிறைவு செய்து, ஆண்டவர் அதனால் பெரிய பெரிய மாற்றங்களை நாம் அறியாத, நமக்கு தெரியாத இன்னும் 40 நாள் வெளிப்படுத்துவார். இந்த ஜெபம் கூட, இப்போது நான் ஆரம்பித்த ஜெபம் கூட இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இதோ ஆவியானவர் நம்மை பெரிய காரியத்திற்கு தயார் செய்கிறார். தயவு செய்து அவரோடு பயணப்படுவோம்.
நமக்கு தெரியாது அல்லது நமக்கு வராது, எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். எப்படி போகும் இந்த 40 நாட்கள், அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டாம். இது ஆண்டவரின் பயணம். தாவீது சொல்வது போல, இந்த கோலியாத்துக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக, இந்த பெரிய அரக்கனுக்கு எதிராக நான் கொள்கின்ற ஒரு போர் கடவுளின் போர். அவர் பார்த்து கொள்வார். கல்லை கொண்டா வாளை கொண்டா எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி தருவார். இடமா வலமா எப்படி போக வேண்டும் என்பதை அவர் சொல்லி தருவார். அன்பு குழந்தைகளே, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு, இதோ ஒரே ஒரு எண்ணத்தோடு மட்டும் நாம் ஜெபிப்போம். எதிர்ப்பலையிலே நம்மோடு இணைந்து சுரண்டை சேவியர் ஜெயா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் 16வது பிறந்த நாளை கொண்டாடுகிற தமிழரசியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, படிப்பு ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அருட்சகோதரி ராணி அவர்களது 8வது ஆண்டு நினைவிலே அன்னாருக்காகவும் இந்த பலியிலே ஜெபிக்க கேட்கிறார்கள். நாமும் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நீர்ம படைகளையும் நீங்கள் அருளுமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒருபேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவிலில் மண்டபத்திற்கும் பணிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 16, 17, 18. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தினுடைய முதல் நாள் திருநீற்று புதன் இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இது ஒரு கூட்டு பயணம். இணைந்து நாம் மேற்கொள்ளுகின்ற ஒரு தவக்கால பயணம், 40 நாள் கொண்ட பயணம், ஆன்மீக பயணம், உள்ளார்ந்த பயணம். எப்படி இந்த தவக்காலத்திலே பல நடைபயணங்கள், இதோ திரியாத்திரை பயணங்கள், சிலுவை பாதை பயணங்கள் என்று நாம் இணைந்து செய்ய இருக்கிறோமோ, அதனுடைய ஆரம்பம் இந்த திருநீர் பூசி ஒருவருக்கொருவர் அடையாளப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை நாம் தொடங்குதல். எனவே இது ஒரு ட்ரைனிங் அல்லது கேம்ப், ஒரு முகாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். படிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு கேம்ப் என்று வைக்கிற பொழுது அல்லது ஒரு வேலைக்கு சேர்வதற்கு முன்னால் ஒரு கேம்ப் என்று வைக்கிற பொழுது அந்த முகாமில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒத்த சிந்தனை உடையவர்களாக, ஒரு இலக்கு நோக்கி பயணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் கேம்ப், ஆன்மீக அல்லது ஆன்மாவிற்கான, உடலுக்கான, உள்ளத்திற்கான ஒரு பயிற்சி பாசறை 40 நாளுக்கு நாம் இந்த நேரத்தில் தொடங்குகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை பயிற்சி பாசறை அல்லது ஒரு கேம்ப் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மருத்துவருடைய தந்தை, நான் அவரை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். வயதான நபர்,
89 வயது. அவர் சொன்ன வார்த்தை, ஃபாதர் ஒன்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல ஃபாதர், சுகர் வந்ததுனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஃபாதர்? பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் சொன்ன வசனம் சொல்லிவிட்டு என் முகத்தை பார்க்கிறார். நான் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தேன். சார், சுகர் ஒரு உயிர்கல்வி நோய், எல்லாருமே வந்துட்டா ஐயோ அப்படின்னு பதறுகிறார்கள். அதை ஒரு துன்பமாக, ஒரு வேதனையாக அல்லது ஒரு சாபமாக, ஐயோ நமக்கு என்ன ஆகுமோ என்று பயத்தோடு தான் எல்லாரும் சந்திக்கிறார்கள். அப்படி இல்லைனாலும் கூட என்னடா இளவு இப்படி வந்துடுச்சே, அதை சாப்பிட முடியல, இதை சாப்பிட முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, கவனமாக இருக்க வேண்டியதற்கு மாத்திரை எடுத்துகிட்டு போகணும், தண்ணி குடிக்கணும், இப்படின்னு பல காரணங்களை சொல்லி அதை ஒரு எரிச்சலாக பார்ப்பவர்கள் தான் உண்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, வேறு ஏதாவது காரணம் வச்சுருக்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களா என்று கேட்டேன். அவர் சொல்லுகிறார், ஃபாதர் எனக்கு பாருங்கள் இத்தனை வயதாகி விட்டது, 90 வயது நெருங்கி கொண்டிருக்கிறேன், இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறேனே, இதற்கு காரணம் 40 வயதில் எனக்கு சுகர் எட்டி பார்த்தது அப்படின்னு சொல்கிறார். என்ன சார் ஃபாதர், அது வரைக்கும் நான் எதை பற்றியும் கண்டுக்கிட்டதே கிடையாது. என்னுடைய மனைவி திரும்ப திரும்ப சொல்லுவா, கொஞ்சம் கவனமாக இருங்க, உடம்பை கவனிச்சுக்கோங்க, சரியான நேரத்திற்கு சரியான காரியங்களை செய்யுங்க. என்னுடைய தந்தையும் என்னை திட்டுவார், இதோ என்னுடைய பிள்ளைகள் சொல்லும். அப்போது என் பையன் மருத்துவத்திற்கு படித்து கொண்டிருக்கிற பொழுது அவன் திரும்ப திரும்ப சொல்லுவான், எப்பா இது இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. நான் யாருடைய பேச்சையும் கேட்டதில்லை, எனக்குள் ஒரு திமிர்த்தனம் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த மனம் இருக்கிறது பாருங்கள், மனம், இந்த மனம் ஆணவத்தினால் தான் உயிரோடு இருக்கும். ஆணவம் இல்லை என்றால் மனமே கிடையாது. மனத்தை அழிக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற ஈகோ சிஸ்டம், நமக்குள் இருக்கிற ஒரு திமிர் அல்லது ஒரு ஆணவம், என்னங்க என்னைய தாண்டியா, நான் இல்லாமலா, எனக்கு தெரியாமலா, அப்படிங்கிற ஒரு வகையான இதுதான் மனம்ங்கிறதே, வேற ஒன்றுங்களாம் கிடையாது. எனக்கு வேணும்னா வேணும், எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். நான் இப்படி தான் கோபக்காரன், நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா செய்வேன், பிடிக்கலனா விட்டுருவேன், என் வாழ்க்கை இப்படி தான். இந்த பேச்சுகள் தான் மனத்தினுடைய உயிர் நாடி. இதெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா, டே என்னடா மனுஷன் நீ, உனக்கு மனசு ஏதாவது இருக்கா இல்லையா, நீ ஏன்டா அப்படி இருக்குன்னு மற்றவங்களும் உங்களை பார்த்து கேட்பார்கள். உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு தயக்கம் அல்லது டவுட் வந்துடும், நம்மளாம் மனுஷன் தானா? ஏன்னா மனிதன் என்பவன் மனத்தன், மனம் இருந்தால் மனிதன் என்று அந்த வார்த்தையை அப்படித்தான் சொல்லுகிறது. அற்ப பிராணி மனிதன். ஆனால் இந்த மனத்திலிருந்து ஆன்மாவாய், ஆன்மனாய், புனிதனாய், புனிதத்தோடு வாழ்பவனாய் இந்த உலகத்திலேயே செய்துவிட வேண்டும். மறு உலகத்தில் போயெல்லாம் புனிதராக மாற முடியாது. இங்கே புனிதராக வாழ்ந்தால் மனிதன் என்கின்ற லேபிளை எடுத்துட்டு புனிதன் என்கின்ற லேபிளை கடவுள் ஒட்ட போறார், அவ்வளோதான். அப்படி இல்லை என்றால் அந்த லேபிள் செத்த பிறகு கிடைக்காது. ஆனால் மனிதனாய்த்தான் இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆணவம், திமிர், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வளர வேண்டும், எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும், எனக்கு இந்த டிவி தான் பிடிக்கும், இந்த செல்ஃபோன் தான் பிடிக்கும், இந்த பாட்டு தான் பிடிக்கும், இப்படித்தான் இருக்க பிடிக்கும். அப்பா பிடிக்கும் பிடிக்காது, இதுதான் மனசும். என்னை தாண்டி ஈகோ, நான் என்கின்ற அந்த ஆணவம் தான் மனம். அவர் சொன்ன வார்த்தை அது ரொம்ப அழகாக சொன்னார். அப்படி ஒரு நினப்பு உண்டு ஃபாதர். ஆனால் திடீர்னு ஒரு நாள் உடம்புக்கு சரியில்லை, மருத்துவரை போய் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எல்லா ரிப்போர்ட்டையும், அந்த பழைய ரிப்போர்ட் அவர் வச்சுருக்கிறாரு. பாருங்க ஃபாதர், எப்படி பார்த்தாலும் இன்னொரு 10 வருஷத்தில் நீ போய் சேர்ந்துருவாங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபாதர். ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். என்னை உற்று நோக்க, என்னை திரும்பி பார்க்க, என்னோடு நேரம் செலவழிக்க ஆரம்பித்தேன். பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டம், ஒவ்வொன்றா பார்த்து. பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு சொன்னதற்கு காரணம், அப்படி ஒரு காரியம் எனக்கு நடக்கவில்லை என்றால் நான் அப்படியே போயிருப்பேன், அப்படியே போய் சேர்ந்துருக்கோம். அப்போ நான் சொன்னேன், ஏங்க அது இப்படி ஒரு நோய் வந்து அல்லது ஒரு பிரச்சனை வந்து இப்படிலாம் நடக்கணும்னு தேவையா? ஏன் நம்மளே அதை செஞ்சா என்ன? அவர் அதைத்தான் அழகாக சொன்னார். ஃபாதர், அறிவு இருக்கிறவன் அதை கற்றுக்குவான் ஃபாதர், எனக்கு அப்போ இல்லை. வெளிப்படையான ஒத்துக்கொண்ட பேச்சு.
பிரியமானவர்களே, அப்போ நான் அவரோடு இன்னொரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். அழகான ஒரு காரியம். சார், நான் இதை என்னம்மா பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கொண்டீர்கள். ஆபத்தில் சிக்கி கொண்ட பிறகு, விழித்த பிறகு இதை சரி செய்வதற்கு எவ்வளவு சிக்கல் இருக்கிறது. ஆபத்து வரும் முன்னே செய்தால் என்ன? அவர் அழகாய் ஒன்றை சொன்னார். ஃபாதர், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டலுக்கு படிக்க போகிறதுக்கு முன்னால் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன். ஏன்னா ஹாஸ்டலில் அப்போ இல்லையா, தங்குகிற இடத்துல படுப்பதற்கு தலையணை கொடுக்க மாட்டார்கள். என் பிள்ளைங்க வீட்டில் சொகுசாக வளர்ந்ததுங்க. அதனால் தலையணை இல்லாமல் தூங்குங்கடா அப்படின்னு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன். ஏன்னா அடுத்து நீ ஹாஸ்டல் போகணும், காலேஜ் போகணும், உனக்கு தலையணை இல்லாமல் தூங்கி பழகு, இல்லைனா இது. பிரியமானவர்களே, நான் சொன்னேன், ஐயா, இதை நான் ஏற்கனவே பல கவுன்சிலிங் வகுப்புகளிலே சொல்லியிருக்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், வருமுன் காப்பது நலம். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படி சில காரியங்களை நம்மையே நாம் துன்புறுத்தி, நம்மையே நாம் சில காரியங்களை வேண்டாம் என்று சொல்லி வலி கொடுத்து வேதனை கொடுத்து பழகி கொண்டோம் என்றால், வாழ்வின் பகுதியில் கட்டத்தில் அப்படி ஒரு ஏமாற்றம், அப்படி ஒரு துன்பம், அப்படி ஒரு வலி, அப்படி ஒரு வேதனை வருகிற பொழுது நம்மால் ஜெயித்து நிற்க முடியும், வெற்றி பெற்று நிற்க முடியும் என்று. அப்போ என்னோடு இருந்த ஒரு மாணவன், நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வேன், கூனியூருக்கு இங்கேயே குனிய வேண்டாம், அங்கே போய் குனிஞ்சா போதும். ஏன்னா நிறைய பேர் இதைத்தான் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே அலைவார்கள். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ. ஒரு ஊரில் போய் குனிஞ்சு போகணும்னா இங்கிருந்தே குனிவான், அங்கே போய் குனிஞ்சா பத்தாதா என்று. அதையும் ஒரு மாணவன் சொல்லி காட்டி சொன்னான், ஃபாதர், நீங்கள் ஒன்று அப்படியும் பேசுகிறீங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் குனிஞ்சிக்கிடலாம், இங்கேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை கூனி இருக்குன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு 3 மாதமாவது ஒரு ஹாஸ்டலுக்கு போகிற பையன் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாம்னா அங்கே போய் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. ஃபாதர், நீங்கள் முதல்ல சொன்ன வசனத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஹாஸ்டலில் போய் 3 மாதம் தலையணை இல்லாமல் கஷ்டப்பட்டு போகிறோம். சரி, வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு 3 மாதம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்டலுக்கு போன பிறகு தலையணை இல்லாமல் தூங்கினா என்ன குறைஞ்சிரும்? நான் கேட்ட கேள்வி சரிதானே? நமக்கும் பல சமயத்தில் அப்படி யோசனைகள் வரத்தானே செய்யும். எதற்கு வருவதற்கு முன்னால் பிரியமானவர்களே, இதைத்தான் இந்த பெரியவரோடு பேசுகிற பொழுது ரொம்ப அழகாக அவர் நன்றாக என்னோடு கலந்துரையாடினார். நாங்கள் இந்த காரியத்தை குறித்து ஒரு முடிவுக்கு வர முடிந்தது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதாவது ஹாஸ்டலுக்கு போன பிறகு ஒருவேளை அப்படி ஒரு பயிற்சி இவனால் முடியலன்னு வச்சுக்குவோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹாஸ்டலில் போய் இப்படி ஒரு துன்பத்தை சந்திக்க போகிறோம் அல்லது ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம் என்று சந்திக்கிறான், அவனால் முடியவில்லை. அல்லது அப்போது மனம் வலிக்கும், தூக்கம் வராது, எரிச்சலாக இருக்கும், எல்லார் மீதும் கோபம் வரும், இப்படி சில உளவியல் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். அப்போ யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவா? யார் அவனுக்கு உதவி செய்வா? இதையே வீட்டில் இருக்கிற பொழுது என்றால், வருவதற்கு முன்பு என்று சொன்னால், இது ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர், ஒரு கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன். கேம்பில், லேபில் இதை செய்வார்கள். அங்கே பாதுகாப்பு வளையம் உண்டு. அங்கே நமக்கு ட்ரைனிங் எடுக்கிற பொழுது ஒரு அடிபட்டால் மருத்துவம் உண்டு. ஒரு வலி வந்தால் நட்புக்கும் ஆறுதலுக்கும் வீட்டில் பெற்றோர் உண்டு, நண்பர்கள் உண்டு, உற்றார்கள் உண்டு. ஒருவேளை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கி பார்த்தோம், தூக்கம் வரல, தலையணை வச்சு கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிடலாம். ஏன்னா அங்கே போய் கிடைக்காது. ஒரு வாரம் 10 நாள் போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக 3 மாதத்திற்குள்ளாக இது இல்லாமல் இருக்க பழகி கொள்ள முடியும். ஆனால் திடீரென்று வலுக்கட்டாயமாக ஒரு சூழல் சேருகிற பொழுது உடைந்து போகிறோம். ஆனால் இந்த பெரியவர் அழகாய் சொன்னார், ஃபாதர், எனக்கு ஒரு மன தைரியம் அதிகம், நான் பிடிச்சா பிடிச்சபடி, அதனால் வாழ்ந்தே ஆக வேண்டும், சரி செய்தே ஆக வேண்டும், எனவே என்னை பற்றி கவலைப்பட்டே ஆக வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அதற்காக தீவிரமாக பயிற்சி செய்தேன். ஆனால் நிறைய மனிதர்களுக்கு அந்த உறுதிப்பாடு கிடையாது, உள்ள திடன் கிடையாது. இதை செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மன உறுதி வராது. அவர்கள் சுழலில் மாட்டிக்கொண்டவர்களைப் போல சிக்கலில் மாட்டிக்கொண்ட பிறகு தப்பித்துக் கொள்வார்கள் என்பதற்கு கேரண்டி கிடையாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தவக்காலம் 40 நாள், நான் அதைத்தான் சொன்னேன். நம்ம ஒரு கேம்ப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 விஷயம்தான். மனிதன் என்பவன் உடல், உள்ளம், ஆன்மா, 3 காரியம்தான். இந்த உடலுக்கு சில வசதி குறைவுகளை நீங்களே ஏற்படுத்துங்கள். இந்த உடல் உங்களிடமிருந்து என்ன ஆசைகளை எல்லாம் கேட்கிறதோ, நீ எனக்கு என்னெல்லாம் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லுகிறதோ,
அதையெல்லாம் இல்லை என்று சொல்லுங்கள். தயவு செய்து. உடல் மெத்தையில் தான் தூங்குவேன் என்று சொல்லுகிறதா? 40 நாள் சும்மா பாய் விரிச்சு படுங்க. இந்த உடல் நாவிலே எனக்கு இந்தந்த உணவெல்லாம் கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறதா? இந்த 40 நாள் இந்த உடலுக்கு அதை இல்லை என்று சொல்லுங்கள். இந்த உடல் சில சௌரியங்கள், ஏசி இல்லாமல் இருக்காது, ஃபேன் இல்லாமல் இருக்காதா? ஒன்றும் கெட்டு போகாது. இந்த 40 நாட்கள் அவற்றை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளுங்கள். இந்த உடல் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் கேட்கிறதோ, சுகமாய் இருப்பதற்கு எனக்கு இதெல்லாம் வேண்டும், சௌரியமாய் இதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறதோ, அதையெல்லாம் சுய மறுப்பு. யாரோ உங்களுக்கு மறுக்கவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிறர் உங்களுக்கு கொடுத்தால் அது கசப்பு, நீங்களே செய்தால் அது இனிப்பு. பிறர் உங்களை கட்டாயப்படுத்தினால் உங்களுக்குள் இருந்து ஒரு ரிவோல்ட்டிங் மனநிலை, எதிர்ப்பு மனநிலை உருவாக்கும். மனசனுடைய புத்தி அதுதான். இன்னொருத்தர் சொன்னா ஏன் செய்யக்கூடாது, ஏன் செஞ்ச என்ன அப்படின்னு கேட்கும். அதையே நீங்கள் நினைத்தால் உங்கள் மனம் உங்களோடு ஒத்துழைக்கும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த உடலுக்கு எதுக்கு ஃபாதர் இப்படி செய்யணும், ஏன் ஃபாதர் இந்த கஷ்டப்படணும்னு கேட்டால் தான் நான் ஏற்கனவே முன்னாடி 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்துட்டேன். இன்னும் அடுத்து வருகிற பொழுதெல்லாம் சொல்வோம். தயவு செய்து இந்த கேம்பினுடைய ரூல் இதுதான், இந்த 40 நாளினுடைய சட்டம் இதுதான். தயவு செய்து அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஒழுங்குகளை நாம் சரி செய்வோம். உடல் சார்ந்து. இரண்டாவது, சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அன்னைக்கு ஒரு பையனை சந்தித்தேன். அவன் சொல்கிறான், ஒரு பிரசங்கம் முடித்த உடனே, ஃபாதர் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், எங்கேயாவது சொல்லுங்கள், என் பேரை சொல்ல வேண்டாம், ஆனால் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. என்னடா அப்படின்னு அவன் சொல்கிறான், ஃபாதர் திடீர்னு ஒரு நாள் ஒரு நினப்பு ஃபாதர், இந்த செல்ஃபோனுக்கு நான் அடிமையா, இந்த செல்ஃபோன் எனக்கு அடிமையா அப்படின்னு ஒரு யோசனை ஃபாதர். இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் 21 நாள் கேம்ப் வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஃபாதர். அதனால 21 நாள் இந்த செல்ஃபோனை தொடறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன் ஃபாதர். நான் ஜெயிச்சிட்டேன் ஃபாதர், அதனால் உங்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறேன் ஃபாதர். தொடவே இல்லை ஃபாதர் 21 நாள். எனக்கு நானே சும்மா செக் பண்ணி பார்த்தேன், நீங்கள் எங்கனையாவது சொல்லணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறான். யாரும் கற்றுக் கொடுக்கலங்க. எனக்கு வியப்பு, ஒரே ஒரு ஜீவனை பார்த்தேன் பாருங்க, எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னும் மக்கள் இப்படி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு வாலிப பையன், கல்லூரி போய் கொண்டிருக்கிற ஒரு பையன் அதை சொல்கிறான். ஃபாதர் இவ்வளோதான் ஃபாதர், எனக்கு தோணிச்சு இருந்து பார்த்தேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஃபாதர். இதில் வேற யாரும் பரிசு தரல, பட்டம் தரல, நம்ம செல்ஃபோனுக்கு அடிமை இல்லை, அதை நினச்ச உடனே உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஃபாதர். பிரியமானவர்களே, இதே போல தயவு செய்து, அதே போல மனத்திற்கு, மனம் கேட்கும் ஆசை 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 என்று உங்கள் ஆசைகளை எல்லாம் எழுதி எடுங்கள். எழுதி எடுத்துவிட்டு, என் மனம் எதனால் கொழுத்து கிடக்கிறதோ, எதனால் ஆணவப்பட்டு நிற்கிறதோ, எதனால் திமிர்த்தன்மையோடு நிற்கிறதோ, எதனால் என் மனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, அந்த மனத்திற்கு சொல்லுகிறோம் நோ நோ, அவ்வளவுதான். இது ஒரு சுய மறுப்பு, சுய வெறுப்பு அல்ல. சுய வெறுப்பு தவறு. தன்னைத்தானே வெறுக்கிறவன் கடவுளையும் அன்பு செய்ய முடியாது, பிற மனிதனையும் அன்பு செய்ய முடியாது. வார்த்தை சரியாக போடணும். சுய வெறுப்பு என்பது பாவம். தன்னை தாழ்வாய், இழிவாய், தன்னையே கேவலமாய், இதெல்லாம் என்ன பிறப்பு, என்னால் முடியவில்லையே என்று நினைத்தால் நீங்கள் பாவத்திற்குள் போகிறீர்கள். சுய மறுப்பு செய்யுங்கள். முடியவில்லை என்றால் இந்த 40 நாள் கேம்பே அதுதான். உங்களுக்கு உதவி செய்யப்படும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஒருவேளை எல்லா திருப்பலிக்கும் வர முடியவில்லை என்றால் யூடியூப் இருக்கிறது, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறது பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த 40 நாளும் இதற்கு ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆன்மா, நம்முடைய ஆன்மா பரிசுத்தப்பட்டு விட வேண்டும் இந்த 40 நாளில். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இந்த 3 காரியங்களை குறித்து நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே ஒரு கொடுக்கப்பட்ட சூழலில் இதை நமக்கு நாமே ஒரு பயிற்சியாய், இந்த 40 நாள் ஆன்மீகத்தின் முதிர்ச்சி பெறுவதற்கான, ஒரு வளர்ச்சி பெறுவதற்கான பயிற்சியாய் எடுத்துக்கொள்ள நம்மை தயாரிப்போம். இப்போது சாம்பல் பூசப்படும். இது ஒரு ஆரம்பம்தான், அதோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. 40 நாளும் தொடர்ந்து இதை நாம் மனதிற்குள் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்வோம், ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்பு குழந்தைகளே, கேட்டதெல்லாம் காதோடு போயிடும். தயவு செய்து ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த சாம்பலை நாம் நெத்தியிலே பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, மனுஷனை மறந்துடுங்க, இந்த உலகத்தை மறந்துடுங்க. தயவு செய்து நான் தொடக்கத்திலிருந்தே அதைத்தான் சொல்கிறேன், அடிக்கடி கண்களை மூடுங்கள். இந்த 40 நாளும் சும்மா இருக்கிற பொழுதெல்லாம் கண்களை மூடிவிட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவே உமது பாடுகளால் என்னை நிரப்பும். உமது பாடுகள் எனக்கு வலிமை சேர்ப்பதாக. உமது பாடுகளின் இரத்தம் என்னை மீட்பதாக. உமது திரு இரத்தம் என்னை கழுவுவதாக. உமது தலையின் முள்முடி இதோ எனக்காக நீர் காட்டிய அன்பு என்னை நிரப்புவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே என்னை கழுவு, இயேசுவின் இரத்தமே என்னை பரிசுத்தப்படுத்து, இயேசுவின் இரத்தமே என்னை வலுப்படுத்து, இயேசுவின் இரத்தமே எனக்கு உறுதியா, இயேசுவின் இரத்தமே என்னோடு தங்கு. இயேசுவின் விழாவில் இருந்து வந்த கடைசி சொட்டு தண்ணீரும் இரத்தமும் என்னை கழுவுங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை வலிமைப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு தேவையான ஆற்றலை தாருங்கள். ஏதோ அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏதோ சும்மா அல்ல, மனசுக்குள்ள சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 500 இருந்து 1000 தடவை சொல்லுவேன், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஏதோ மறுப்பு, சுய மறுப்பு. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீர் எங்களை தயாரிக்கிறீரே, இந்த நாட்களை தருகிறீரே, நல்ல மனிதர்களை, நல்ல சூழலை எங்களை சுற்றி தருகிறீரே. வல்ல தகப்பனே, என்னை 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 மட்டுமே சிந்தித்து பார்க்க, எனக்குள்ளே இறங்கி பார்க்க, என்னுடைய உடலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை, என்னுடைய உடலை, என்னுடைய மனத்தை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய ஆன்மாவை ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய 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 பாதத்திலே வைக்கிறேன். இதோ அந்த நெற்றியிலே சாம்பலை பெறுகிற பொழுது நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் மண், நான் வெறும் குப்பை என்று இந்த நேரத்தில் ஒரு தாழ்ச்சியை, ஒரு தாழ்வான, ஒரு தாழ்ந்து நிற்கின்ற, தாழ்ந்து பணிந்து நிற்கின்ற உமது முன்னிலையில் என்னையே நான் இறக்கி வைக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. நல்ல தகப்பனே, என்னை அறிந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள ஒரு உன்னத தன்மையை, ஒரு நிறைவின் தன்மையை தாரும் தகப்பனே. உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை எனக்குள் நிறைந்திருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாத கிருபை எனக்குள் நிறைந்திருப்பதாக என்னை தொடங்க செய்யும். இந்த சாத்தான் என்னை தொந்தரவு செய்வான், எனக்கு தெரியும். எனக்குள் இருக்கிற சாத்தான், என்னை சுற்றி இருக்கிற சாத்தான், ஆசீர்வாதத்தின் தகப்பனே நான் தொடங்குவேன். 2 நாள் 3 நாள் இதிலே உறுதியோடு இருப்பேன். 5வது நாள் 6வது நாள் என்னை காணாமல் போக செய்து விடுவான். பல முறை பல காரியங்களில் நான் அப்படி விழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த முறை அப்படி அல்ல. இந்த பயிற்சி, இந்த கேம்ப், இந்த 40 நாள் ஆசீர்வாதம் என்னை நிரப்புவதாக நான் உம்மை நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் நானாக சிந்திப்பேன். இந்த முறை எனக்கு அப்படி அல்ல தகப்பனே. உம்மை நம்பி உம் கரம் பிடித்து உமது கரத்தினால், உமது வல்லமையினால் இந்த காரியத்தை நான் செய்துவிட வேண்டும். என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும் நல்ல தகப்பனே. தொடர்ந்து இந்த 40 நாள் ஒரே சிந்தனையில், ஒரே பாதையில் நான் நடந்து விடுவதற்கு உமது தூய ஆவி என்னை வழி நடத்தட்டும். உடைய வான தூதர்கள் என்னை சுற்றி நின்று பாதுகாத்து அழைத்து கொண்டு போவார்களாக. உடைய சிறகுகளுக்குள் வந்துவிட்டேன், உடைய இரத்த கோட்டைக்குள் வந்துவிட்டேன். நான் பாதுகாப்பாய் உணர்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் உணர்கிறேன். இதோ இந்த சாம்பல் பூசுகிற நேரம் தாகத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வெற்றி பயணம் இந்த நாளிலிருந்து தொடங்குவதாக. என்னை ஆசீர்வதியும், என்னை வழிநடத்த, என் குடும்பம், என் வேலை செய்கின்ற சூழல், என்னுடைய வாழ்வின் தன்மைகள், பகுதிகள், எங்களுடைய அன்பியம், எங்களுடைய பங்கு, எங்களுடைய வாழும் பகுதிகள் அத்தனையிலும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உடனிருந்து வழி நடத்துவீராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த சாம்பல் பூசுவதற்கு தேவையான இதோ ஆசீரை பெறுகிறோம். அன்பு குழந்தைகளை, நெற்றியிலே இந்த திலகம் விடுவது எதற்காக அப்படின்னா, வேடிக்கையாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். அதாவது போருக்கு, அந்த காலத்தில் போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், கத்தியை காட்டினா அந்த கத்தியில் இப்படி கையை கீறி நெத்தியில் திலகம் விடுவாங்களாம். அதுக்கு என்ன காரணம்னா, ரத்தத்தை பார்த்து நீ கவலைப்படாத, நான் தயாராக இருக்கிறேன். போருக்கு போகிறவங்க இல்லை, கூட இருக்கிறவங்க. இரத்த திலகம் இடுதல். எனவே நெத்தியில் திலகம் என்பது ஒரு போருக்கான அடையாளம். அப்போ இந்த 40 நாள் பலகீனத்திற்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக, நமக்குள் இருக்கிற துர்க்குணங்களுக்கு எதிரான ஒரு போர். எனவே அதற்காக இந்த சாம்பலை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போமாக. இதய அமைதியே இறைவா, பாவிகளின் மரணத்தை அல்ல, அவர்களின் மனமாற்றத்தை நீர் விரும்புகிறீர். எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலை மீது பூசப்பட இருக்கிற இந்த சாம்பல் உமது பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் பெறும் புனித பொருளாய் மாறுவதாக. நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவத்தின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் உயிர்த்தெழும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மனிதனே நீதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே போகும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம் பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம் பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மரணம் வருவதை மனிதன் அறிவானோ மரணம் வருவதை மனிதன் அறிவானோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம் பூவும் புல்லும் போல்
மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இந்த தவ காலத்திலே நாம் முழுவதுமாக எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எனவே இந்த காணிக்கை ரொம்ப முக்கியமான நேரம். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நம்முடைய இந்த உடல் சார்ந்த ஒரு ஈர்ப்பை, நம்முடைய ஆன்மாவிற்குள் படிந்திருக்கிற இயலாமை என்கின்ற பலகீன கரையை ஆண்டவருடைய பாதத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல். பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல். பரிகாரம் என ஏற்றிடுவாய், பரிகாரம் என ஏற்றிடுவாய். பலியாய் எமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, தவ காலத்தின் தொடக்கமாக அமைகின்ற இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் துர்க்குணங்களை அடக்குவோமாக. பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உமது திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கச் செய்கிறீர். பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் நாங்கள் மென்மேலும் ஈடுபட்டு எங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்ற மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற ஏற்பாடு செய்கிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் சிந்தித்ததெல்லாம் பெரிய காரியம் அல்ல. இப்போது இந்த திருப்பலியின் மைய நேரத்திலே ஆண்டவரால் தொடப்படுகிறோம் பாருங்கள், அதுவே ஒரு பெரிய காரியம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதோ நம்முடைய பெரிய சாதனையாக அல்ல, ஆண்டவருடைய அருளின், அன்பின், ஆசீரின், கருணையின், இரக்கத்தின் சார்பாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். எனவே இந்த தவக்காலம் 40 நாட்களும் இதோ நாம் செய்ய இருக்கிற இந்த தவ முயற்சிகள் ஆண்டவரால் நடக்க வேண்டும், ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு 3 நிமிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, பல சமயத்தில் நானாகவே செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய காரியங்களெல்லாம் உம்முடைய காரியங்கள். ஆகவே இந்த 40 நாளையும் இந்த அப்பரசம் மாறுவது போல நான் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாக மாற்றி தாரும். அப்படியே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இப்போது இந்த ஒரு 3 நிமிடம் இந்த நடுத்திருப்பலை தயவு செய்து இந்த 40 நாளுக்கான ஒரு விதை, ஒரு உந்துதல், ஒரு ஸ்டார்ட் நமக்கு கிடைத்து விட வேண்டும். நம்பிக்கையோடு உருக்கத்தோடு ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து சாம்பலும் புழுதியும் தூசுமாக இருக்கிற மண்ணாக இருக்கிற நாங்கள் ஏதோ உமது பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உமது அன்பு குழந்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உங்கள் அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ இந்த தவ காலத்தின் ஆரம்பத்தை ஆண்டவர் சரியாக அமைத்து விட்டார். எனவே தொடர்ந்து வருகிற நாட்களையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாகவே வழிநடத்துவார். எனவே தயவு செய்து ஒரு டைரி ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றுமில்லை என்றால் ஒரு 40 பக்க சின்ன நோட்டு ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஆண்டவர் பேசுவதை அதில் எழுதி கொண்டே வாருங்கள். என்னென்ன காரியங்களில் இருந்து விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும், எந்தெந்த காரியங்களில் வலிமை பெற வேண்டும், உறுதி பெற வேண்டும், எது தடையாக இருக்கிறது, எது எனக்கு கடவுள் கொடுக்கிற உந்து சக்தியாக இருக்கிறது என்று தயவு செய்து அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய மனதிலிருந்து பறந்து போய்விடும். என்னதான் மனிதன் சிந்தித்து சிந்தித்து மண்டையில் வைத்து கொண்டிருந்தாலும் இதோ நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு, திருப்பி பார்ப்பதற்கு நிச்சயமாக ஒரு பயணம், நமது படிக்கட்டின் பயணம், நமது வெற்றியின் பயணம் அதில் வேண்டும். ஒருவேளை மீண்டும் மீண்டும் ஒரே சோர்வு, ஒரே சிக்கல், ஒரே பிரச்சனை வருகிறது என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே காலை, தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆசீர் வைக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து தந்தையை சந்தியுங்கள். அந்த நற்கருணை ஆசீரை முடித்துவிட்டு அல்லது அந்த நற்கருணை ஆசீருக்கு முன்னால் நீங்கள் பங்கு தந்தையை சந்தியுங்கள். அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் இதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், விவிலியத்திலிருந்து எந்தெந்த பகுதிகள் வாசிக்க வேண்டும். ஏனெனில் இங்கே 40 நாளும் பொது காரியம்தான் சொல்லப்படும். இங்கே வந்து எல்லாருக்குமா தான் விதைக்க முடியும். உங்களுக்கென்று தனிப்பட்ட கைடன்ஸ், வழிகாட்டுதல், தனிப்பட்ட சில சிந்தனை தெளிவுகள் தேவைப்படுகிற பொழுது நீங்கள் அந்த காலை 11 மணி முதல் 12 மணி வரை அந்த 1 மணி நேர நற்கருணை ஆசிரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 40 நாட்களும் பாவ மன்னிப்பு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கும். எல்லா ஊர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற பங்குகளுக்கும் இதோ தந்தையர்களுக்கு நான் அறிவிப்பு சொல்லி இருக்கிறேன். நல்ல பாவ சங்கீதனம், ஒரு கவுன்சிலிங் போல நீண்ட நாள் சிக்கல்களில் இருந்து விடுபடுகின்ற ஒரு விடுதலை உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் இதோ இந்த 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிற இந்த வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அன்பு குழந்தைகளே, நாம் மண்ணின் பிள்ளைகள், அந்தோனியாருடைய அன்பு சொந்தங்கள், நாம் இந்த இடத்திலே இதோ அவரது பேரருளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து ஒரு நொடி பொழுது கூட இந்த நாட்களில் வீணாக்காமல் முழுவதுமாக இந்த பயிற்சிகளில் நாம் முழுமையாய் கலந்து கொள்வோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற தமிழரசிக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, தவக்கால உண்டியல் அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பியம் இல்லாமல் வெளியிடங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நீங்கள் நேரடியாக வந்து திருப்பலி முடிந்து இதோ ஜெபித்து இந்த உண்டியலை பெற்றுக்கொள்வோம். இந்த உண்டியல் சுய ஒருத்தலின் உண்டியல். இதுக்கு பேர் வந்து ஒருத்தல். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருவருக்கு புகைப்பது பழக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தில் நான் புகைப்பதில்லை என்று சொல்லி அந்த புகைப்பதற்கான காசை அதில் என்ன செய்யணும்? இது சும்மா சேமிப்பு உண்டியல் அல்ல. இது தவத்தில் நீங்கள் மேற்கொள்ளுகிற அதனுடைய பலனை. ஒரு எடுத்துக்காட்டிற்கு, நான் சிக்கன் சாப்பிடாமல் இருந்து கொள்ளவே மாட்டேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று என் நாவு கேட்கும், இல்லை என்றால் எனக்கு மூட் அவுட் ஆகும், டென்ஷன் ஆகும், சண்டை போடுவேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வார். இந்த வாரம் நான் எடுப்பதில்லை என்று சொல்லி அந்த தியாகத்தை அந்த உண்டியலில் என்ன செய்யணும்? போடணும். சும்மா ஒரு 50 ரூபா, 10 ரூபா அல்லது 5 ரூபா அப்படின்னு சேமிப்பதற்கான அது உண்டியல் அல்ல. தயவுசெய்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், உமது தெய்வீக கொடைகளுக்காய் தவ முயற்சிகளை ஆரம்பித்த நாங்கள் இத்திரு விருந்திற்காய் நன்றி கூறுகிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிறைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.